ஜி.கே. வாசன் அவர்கள் தனி சின்னம் வேணும்னு விரும்புறாரு. அவங்களுக்கு அவருக்கும் இதே மாதிரி திரு டிடி மாதிரியே ஒரு 11-12 தொகுதி கிடைச்சா நாங்க ஒரு 7-8 தொகுதி நாங்க ஜெயிக்க முடியும், எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னாரு. நாளைக்கு நாங்க நீங்க முதல்ல குறிப்பிட்ட போல நாங்க எப்படி வந்தாலும் நாங்க சுத்தி பாஜக தான் எங்களை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறோம், இல்லாட்டால் ஏடிஎம்கே நாங்க ஜெயில் பண்ற இடத்துல இருக்கணும், அப்புறம் நம்ம உள்ள நிக்கணும் அப்படின்ட்டு. சோ அந்த நம்பர் கிடைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அவ்வளவு கிடையாது. அவங்க ஸ்ட்ரைக் ரேட் உள்ளது ரொம்ப கம்மியா இருக்கு. போன முறையே பாத்தீங்கன்னா தமாக போட்டிட்ட தொகுதியில தான் ரொம்ப கடுமையான தோல்வி ரசிச்சாங்க. ரொம்ப போர் நம்பர் பெர்ஃபார்ம் 2024ல போர் நம்பர் தமாக போட்டிட்டு ஸ்ரீபெரும்புதூர் 2 தூத்துக்குடியில நினைக்கிறேன், தூத்துக்குடி, ஈரோடு. ஆமா, அந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப மோசமான ஒரு நம்பர் தான் பாக்கணும் நம்ம. சோ அதை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கணும்னு பாக்குறாங்க. அதனால ஒரு நம்பர்ஸ்ல ஒரு கேம் இருக்கும். பட் சரி பண்ணப்படும் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமர் வாசன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும், வாசன் அவர்கள் ஒட்டுமொத்த பாஜக அதிமுக மேல வச்சிருக்க நம்பிக்கை ரொம்ப விஸ்தாரமானது. அவருக்கு ராஜ்யசபா சீட் இவங்களுடைய தயவுல தான் கிடைச்சா, அது கிடைக்கலங்கிற பாக்குறோம். சோ ராஜ்யசபா சீட்டும் கிடைக்கல, சட்டமன்றமும் நாங்க கேட்டல் கிடைக்கலங்கிறது ஒரு உண்மையில அவருடைய வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அவர் வருத்தப்படுவாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை எப்படியாவது செட்டிலைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.